வாகனங்கள் வாங்கணும். இப்போ கார் வாங்கணும்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்குது. ரொம்ப காலமாக ஒரு பழைய வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு கார் வந்து அமையவே அமையாது. அவர் ரொம்ப திண்டாடிட்டே இருப்பார். அவர் என்ன வாங்கினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கார் வாங்குறது விட்டு போயிடும், அந்த மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாகன யோகம் வேணும், நல்ல ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? ஏதாவது செய்ய முடியும்? இருக்கு. 2 விஷயம் சார். இருக்கப்பட்டவங்க புது புது வாகனம் வாங்குறது ஃபேஷனாக வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி இப்போ வேண்டாம். ஆனால் தேவைக்கு ஒரு பைக் வேணும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குன்றவனுக்கு அமையாது. அதுக்கான பணத்தை எடுத்து வச்சாலும் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு செலவு வந்து கரைஞ்சிடுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நம்ம வடபழனி முருகர் 6 வாரம் செவ்வாய்க்கிழமை தான் போகணும், கிருத்திகைக்கு தான் போகணும், சஷ்டிக்கு தான் போகணுன்றது கிடையாது. 6 வாரம் 6 முழம் அரளிப்பூ எடுத்துட்டு போய் கொடுத்து அவர்கிட்ட உங்க கோரிக்கையை சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். சிறப்பு. அந்த 6 வாரம்ன்றது வேணா ஒரு 10 வாரம் ஆகுமே தொட்டு கோரிக்கை நிறைவேறாத இருக்காது. இது வந்து வசதி வாய்ப்புகள் இருந்து அந்த பற்றுக்கள் கார் வாங்கணும்னு எண்ணம் படைச்சவங்களுக்கு இந்த பரிகாரம் தான். அன்றாட வாழ்க்கையில எனக்கு ஒரு வாகனம் இருந்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறவனுக்கும் இந்த பரிகாரம். வாகனம் வாங்கின உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால அவங்க அந்த வாகனத்தை வாங்குறத ஒரு வாட்டி பார்ப்பாங்க, 2 வாட்டி பார்ப்பாங்க. அப்ப நமக்கு வாகன யோகம் இல்லை சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தவர் வடபழனி முருகர்.